எப்படி இருக்கிறீர்கள்? சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் இங்கே ஒரு லேக் பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு ஒரு பார்க்க வந்திருக்கிறோம். இது நல்ல இடம் உண்டு. எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் சுவிட்சர்லாண்டில். நாங்கள் 2 நாளைக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடம் ஒரு அருமையான இடம், வரலாற்று வாய்ந்த ஒரு இடம். மிகவும் சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எங்களோட கூட இருந்து பயணிங்க. எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இடம் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, மவுண்டின் குட்டி குட்டி குன்றுகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே இன்றைக்கு லீவ் ஆன நாள் என்றபடியாக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நிறைய டூரிஸ்ட் வருவார்கள். அவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாமல் போயிட்டு அப்படி எல்லாம் நிறைஞ்சு போச்சுன்னு சொன்னார்கள். நேராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதன்படி நாங்கள் நேராக வந்து எல்லாம் டிக்கெட் எடுத்து வந்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு இன்றைக்கு லீவு நாள்ன்றபடியாக 13 ஃப்ராங்க் ஒரு ஆள் இந்த இடத்தை பார்க்குறதுக்கு. நல்ல அருமையான கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்த ஒரு லேக்கும் பார்க்கும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்து கண்டுகளிங்கோ. நல்ல இயற்கை சூழல், நல்ல அமைதியான இடம், அதுபோக நல்ல காற்றுகள், சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற நல்ல காற்றுகள் இருக்கிறது. அப்போது நாங்கள் இதில் பார்த்து எங்களுக்கு எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கு ஒரு அதாவது ஹெல்த்திக்கும் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. வாங்க, எங்களோட கூட இருந்து பிரயாணம் பண்ணுங்க. இன்றைக்கு வெதர் நல்லா இருக்கு, நல்லா கூலாக இருக்குது. பாருங்க, இந்த இதைத்தான் சொல்ல போகிறேன். நீல நிறம் வாய்ந்த ஒரு அருவி. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்றால், இங்கே ஒரு இளம்பெண் தன் காதலனை இழந்து வந்து இங்கே தேடி இதிலே மரித்து போனாலும் அவளுடைய கண்ணீர் தான் இந்த நீல கலராக இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். இது ஒரு புராண கதை. ஆனாலும் இதை வேறு நாட்டுக்காரர் வந்து ரசிக்கிறதுக்காக, இந்த கதையை கேட்டு இதை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஒரு இயற்கையான அழகிய ஏரி சுவிட்சர்லாந்தில் உள்ள பேர்னஸ் ஓபர்லேண்ட் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதன் வரலாற்று பின்னணி மிகவும் தனிச்சிறப்புடையது. அப்போ இது இந்த இயற்கை உருவாக்கத்தை பார்க்க போனால், ஏரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பனிக்காலத்திலே ஏற்பட்ட பனிப்பாறைகளின் உருவம் நீரால் உருவான இது ஒரு ஐஸ் ஏஜ் காலத்து இயற்கை ஏரி. பனி மலைகளில் இருந்து வரும் தூய்மையான நீரால் இது நிரம்புகிறதாம். 19ஆம் நூற்றாண்டில் ப்ளவுஸே அதன் தனித்துவமான நீல நிறம் மற்றும் அமைதியான சூழ்நிலைக்காக புகழ்பெற தொடங்கியது. 1885இல் சுற்றுலா பயணிகள் இதில் ஏரிக்கு வர தொடங்கினர். அதன் பிறகு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அரசு தலையிட்டது. இதிலே ஒரு குட்டி போட் ஒன்று ஆக்களை சுற்றி காட்டுறதுக்கு, இந்த இவ்வளத்துக்குள்ளேயும் இந்த தடாகத்துக்குள்ளே சுற்றி காட்டுறதுக்கு ஆக்களை ஏற்றி கொண்டே காட்டும். உங்களுக்கு அதை க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே சுற்றிலும் மேலைகள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது. இதை பார்க்கும்போது இயற்கையின் அழகை எப்படி வர்ணிக்கிறதுன்றே சொல்ல முடியாது. இறைவனின் படைப்பு. இந்த தேசம் மலைகளாலே சூழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த மலைகளுக்குள்ளேயே அந்த மரங்கள் எல்லாம் முளைத்திருக்கிறதா எப்படி ஒரு ஆச்சரியம். நல்லா ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான படைப்பாக இருக்கிறது. வெரி நைஸ். இப்படி சுற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் மேலே ஏறி பார்க்க போகிறோம். எல்லா இடமும் பார்க்கத்தான் போகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்ப்போம். இந்த நாள் முழுதும் இங்கே இருந்து நாங்கள் இதுகளை பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் வேணுமா, அல்லது மனதை ஒரு மனப்படுத்த வேணுமா, இங்கு வந்திருக்கலாண்டா. இங்கே இதில் சுற்றுலா பயணிகளை பாருங்கள், எல்லா நாட்டுக்காரரும் வந்திருக்கிறார்கள் இதை பார்ப்பதற்கு. மிகுந்த அழகிய தடாகங்கள், ஆறுகள், பூங்காக்கள் எல்லாம் இருக்குது. பிள்ளைகள் விளையாடுவதற்கேற்ற எல்லா இதுகளும் இருக்கின்றது. நாங்கள் அதுகளெல்லாம் பார்த்து உங்களுக்கு காட்டுறோம். வாங்க, என்னோட பயணிங்க.
எனக்கு லைட்டாக பசிக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் எடுக்கல. அப்படியே வந்தேன். நாங்கள் ஒரு பிளாக் டீயோடு வந்தேன். இனித்தான் நான் காலை சாப்பாடு சாப்பிட போகிறேன். இப்போ 11 மணியே நெருங்குது. சாப்பிடுவேன். எனக்கு பசியாக இருக்கு. தம்பியும் நானும் ஒரு போட் டூர் செய்ய போகிறோம். ஸோ இந்த போட் டூர் டியூரேஷன் வந்து 15 minutes. ஸோ மம்மி டாடி கொஞ்சம் அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ நான் தான் கொஞ்சம் சில கேப்ஷன்ஸ் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஓல்ட் ஜென்டில்மேன் தான் எங்களுக்கு இந்த டூர் செய்ய போகிறார். ஸோ அவர் வந்திருக்கிறார். Ooh, it's very shaky. So let's go. So இதுல கொஞ்சம் trout and the fish தெரியுது. So இதுல இந்த லேக்கின் ஸ்பெஷாலிட்டி அதுதான். 10 meters. Okay, and இந்த glass 1000 fish இருக்குன்னு சொல்றார். But we can't see here, but பார்க்கலாம். ஸோ இந்த லேக் இந்த கலர் பார்க்க வடிவாக இருக்குது. இது சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் தான் இந்த டூர். ஆனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டுக்கு. அண்ட் அங்காலெல்லாம் ஃபாரஸ்ட் இருக்குது. நாங்கள் பிறகு காட்டுவோம். ஸோ நல்ல வெதர் as you can see. ஸோ நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து ஆட்கள் வெயிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு போட் டூருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ½ an hourக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணது இந்த பிரதரோட இதில் ஏறுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி ஹாட் இல்லை. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கால வந்து நிறைய பெஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வடிவாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கால வந்து பார்பக்யூ செய்கிறதுக்கு ஸ்பாட் எல்லாம் இருக்குது. ஸோ சில பேர் வந்து செய்து கொண்டுருக்குறாங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தெரியுது அந்த இடையிலெல்லாம். இதில் கேப்சர் பண்ண முடியுமா தெரியல, பாருங்கள். காட்ஸ் க்ரியேஷனை பார்க்க அமேசிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் அப்படியான இடங்களுக்கு போய் பாருங்கள் ஹாலிடேஸில். Very peaceful. Green இருக்குது, நிறைய ராக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சூப்பர்பான இடம், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ இந்த ஜென்டில்மேன்ட்டு நான் கேட்டேன், நீங்கள் பிரேக் இல்லாமல் இப்படியே டூர் சேர்ந்தீங்களாண்டு. அவர் சொன்னார், 20 minutes மட்டும் எடுப்பேன் ஒரு பனானாவோட, அது போதும்னு சொன்னார். ஸோ ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ இப்படி ஒரு தைரியசாலி. until 5 PM மட்டும் இவர் செய்வார். ஸோ வெரி amazed by that. ஸோ டூர் முடிஞ்சது. Let's go. Oh, it's very shaky. So just la la. So very shaky. So vielen Dank, schönen Tag. Ja, danke schön. லன்ச் டைம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட. அங்கே உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மெனு எடுக்கிறோம். ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறோம், என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட உங்களுக்கு காட்டுவோம். என்னென்ன ரெஸ்டாரண்ட் இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் மெனுவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வெயில் அரைக்குது, நல்லா இருக்குது. நல்ல செட்டிங் இந்த ரெஸ்டாரண்ட். நல்ல மாதிரி கவனிக்கிறார்கள், நல்லா இருக்குது. சாப்பாடும் விலகுறது.
நாங்கள் அடுத்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம். இனி வரும் இப்போ சாப்பாடு. இப்போ சாப்பாடுகள் வந்திருக்குது. அவையே சிக்கன் ஃப்ரை 3 பேர் எடுத்துச்சினம். நான் ரவியொலி எடுத்திருக்கிறேன். இதான் எங்களுடைய சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. நல்ல சர்வீஸ், நல்லா இருக்குது. நல்ல குயிக்காக எல்லாம் தண்ணினம். அருமையான சாப்பாடு. நீ சாப்பிட போகிறேன். ஓகே, இது நல்லா இருக்குது. ரவியொலி என்ன மேலே போட்டிருக்காங்க, ஆனியன் சாப்பாடு சிக்கன் இந்த பாருங்க. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கு. Ein Kaffee? Gerne noch warm, ist das? Geht Dänemark? Ja. Ist das? Mag jemand das Kaffee? Ja. Kaffee, Der Herr. ja. Wunderbar. Und das Cookie. Der andere Herr. Ja. Gut. Bitte schön. Vielen Dank. Okay. Wow. C'est Danemark. Glace Denmark. Il Okay. est Danemark aussi. Okay. L'autre c'est pistache. Pistachio and Chantilly. Ja. Daddy வந்து Fallait un peu café. coffee. He doesn't like ice cream. Okay. No. So Il aime bien. நல்லது. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை காலமெல்லாம் உன்னைத்தம் கரமதில் ஏந்தி கடவுள் உண்டாக்கின காடுகளுக்காக, மடுகளுக்காக, கனிமங்களுக்காக, நீரூற்றுக்களுக்காக, ஆறுகளுக்காக, ஓடைகளுக்காக, நிலங்களுக்காக, இவைக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். மனிதனை படைத்து இவை எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவியுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய படைப்புக்கு நாங்கள் கனம் கொடுக்கணும், அதை நாங்கள் அனுபவிக்கணும். நாங்கள் வர வர இந்த வாகனத்தில் வரும்போது இந்த மலைகள் எல்லாத்தையும் எடுத்தோம். பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை வந்து இங்கே விசிட் பண்ணுங்க. நல்லபடியாக நீங்கள் வந்து பார்த்து மன அமைதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கலாம். இது ஒரு நல்ல மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறதும், நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குது, நல்ல தூய காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இங்கே காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி மட்டும் பார்க்கலாம். எங்களுக்கு பார்க்கிங் டைம் 3 மணிக்கு நாங்கள் எடுத்துடணும் எங்களோட காரை. மேலதிகமாக விட்டால் இன்னும் காசு கூட போடணும். அதுக்காக நாங்கள் ஏர்லியாக போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். அடிக்கடி நான் இதைத்தான் சொல்கிறேன். வந்து பாருங்கள். சுற்றி பார்க்குறதா இருந்தால் ஃபுல் டே தேவை.
ஆனால் எங்களுக்கு முடியாதப்பா. கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம், பார்க்க வேண்டிய முக்கியமானதை பார்த்துட்டோம். இனி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறதால அங்கேயும் போவோம் வாங்க. இத்துடன் இந்த விளக்கம் முடிக்கிறோம். நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. இந்த இடத்துக்கு நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். எண்ண முடியாத அளவுக்கு ஜனம் வந்து கொண்டு இருக்குது. நீங்களும் வந்து அனுபவிங்க, ஆண்டு அனுபவிங்க என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி நீங்கள் அனுபவிங்க. ஓகே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. God bless you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆமாம், தட்டுங்க. Bye bye. God bless you. God bless you. Stay happy.